ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசி ஆட் பண்ணி தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நார்மல் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்வாங்க, அது அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம பச்சரிசி ஆட் பண்ணி பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. 5லிருந்து 6 பேர் வரைக்குமே இந்த அளவு நம்ம சாப்பிடலாம். இந்த பச்சரிசியும் அதையும் ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். லைட்டாக வறுத்து எடுத்து நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. நிறைய வந்து டைரெக்டாகவும் செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வறுத்து எடுத்துகிட்டு நல்லா 3 தடவை நல்லா கழுவிக்க போகிறேன். கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து நம்ம டைரெக்டாக அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவே நம்மளால் குக் பண்ண முடியும். நார்மலாக சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அதிலிருந்து ஒரு பாதி மடங்கு, இப்போ 3 டம்ளர் சாப்பாட்டுக்கு ஊற்றுறோம்னா இதில் 6 டம்ளர் ஊற்றணும். அந்தளவுக்கு பாதிக்கு பாதி தண்ணி அதிகமாக ஊற்றி நல்லா கொழன்னு வர்ற அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியாச்சு, தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். குக்கரில் விட்டு நம்ம இப்போ 3 விசில் சாதத்துக்கு விடுறோம் அப்படின்னா வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 6 விசில் விடணுங்க. நல்லா அப்போ தான் குழஞ்சி வரும். இது நல்லா குழஞ்சி வந்தால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்தணும். எதுக்காகன்னு பார்க்குறீங்களா, பாசிப்பருப்பில் வந்து அவ்வளோ அயன் சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பில், முந்திரி வந்து நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்திக்கலாம். முந்திரி நிறைய ஆட் பண்ண சூப்பராக இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெறும் நெய் மட்டும்தான் ஆட் பண்ணி தாளிக்க போகிறேன் இன்றைக்கி. இதில் லைட்டாக பாதி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், பாதி அளவு நெய் ஆட் பண்ணியும் நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் நெய் மட்டும் ஆட் பண்ணி தான் இன்றைக்கி தாளிக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வரிசையாக நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி தாளித்து எடுத்து நம்ம குக்கரில் வந்து பொங்கல் வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க, அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நைட் டிஃபனுக்கு வந்து செம்மையாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக வந்து பாசிப்பருப்பில் வந்து அவ்வளோ இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து இதை நம்ம சேர்த்துனோம்னா ரொம்ப நல்லது. நல்லா வறுபட்டுருச்சு. முந்திரி பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம லாஸ்ட்டாக வந்து கருகாப்பில் போட்டுக்கலாம். கருகாப்பில் போட்டோடனே லைட்டாக மொறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்தோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. எடுத்து உள்ளே போட்டுடலாம். இது ஒரு ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், இந்த மாதிரி சாம்பார் வந்து சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். சட்னியும் சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு. சட்னி சாம்பார் ரெண்டுமே வந்து இது சைடிஷ்ஷாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். டாட்டா, பை பை.